கற்பகமே உடையில் துணையாரம்மா கற்பகமே உடையில் துணையாரம்மா நதிகளை போற்றும் இடங்கள் மாறம்மா அம்மா கற்பகமே உடையில் துணையாரம்மா பெரியோர்களே, மண்ணை பொன்னாக்க விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கல ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கல ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சரவணா ஆடியோஸ் பொருவாய் ஒளிபரிக்க நிலையத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, இந்த நாடகத்தை நல்லதோர் முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு அண்ணார் பெரியசாமி அவர்களே, இங்கு அற்புதமாக இந்த நாடக நிகழ்வை வெளியுலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஎஸ்கே லைவ் அன்பு உள்ளத்திற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக அழைத்தேன். அவரை போய் ஏன் தவறாக நினைக்க வேண்டும்? ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரமனை கொட்டி சிறையடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்போர் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புகிற இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவள் யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்கு தான் சொன்னாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா என்று சொன்னார்கள். தம்பி, இப்போ 6 அடி நிலமெல்லாம் சொந்தம் கிடையாது அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பதான். அது அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலே கொடுப்பான். 3 நாள் கழிச்சு வா, இல்ல 3 வாரம் கழிச்சு வா, இல்ல 3 மாசம் கழிச்சு வான்னு ஒரு டோக்கனை கொடுப்பான். திருப்பி கொண்டு போய் கொடுத்தோம்னா அவனுக்கே தெரியாது இது எவன் சாம்பன். அது மாதிரி நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாள். ஆனால் நாட்டில் ஏகப்பட்டவர் நன்றி மறந்துடுறாங்க. என்ன பண்றது சொல்லுங்க. ஆமாம், அது மாதிரி இந்த இடம் மிகவும் சிறப்புக்கு இடமாக இருக்கிறது. புத்துக்குழுங்கு பூஞ்சோலைகளும் பொஞ்சி வழியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவிட பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறிவிடும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா?
இப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்திலே ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகர்ஷி கூறினார். சத்தம் வரும் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? என்ன சோ? ஆலோலம் சோ. என்ன விதமான கானம். ஆனா பெரிய கொள்ள கூட்டமே உள்ள இருக்கும். கொள்ள கூட்டமா? அங்கே ஏனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க கொள்ளையடிக்கிற என்ன இருக்கு? பழைய துணி தான் கிடக்குது. மனதை கொள்ளையடிக்கிற கூட்டம். அப்படியா? ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம். எப்பேற்பட்ட கூட்டம்? அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். இப்பதான் இல்ல ஆர்ப்பாட்டம். ஆமா, ஆரம்பிக்கும் போது இருந்திருக்கும், அதுப்புறம் போயிருக்கும். ஆனா இப்ப இருக்கிற 4 பேர் உட்காந்து பூரா பெரியவங்களா உட்காந்துருக்க பாரு. பெரிய தலையா இருக்கு. சில்லற பூரா போயிருச்சு. இது பெரிய நோட். ஞான பெயர்கள். இந்த 4 பேர் பார்த்தால் நமக்கு 40,000 பேர் பார்த்ததுக்கு சமம். அப்பேற்பட்ட வகையிலே ஆலோலம் சோ. அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகின்ற வள்ளியாகப்பட்டவள் இந்த சந்தன சோலையிலே எப்படி செந்தமிழ் கவி பாடுகிறாள் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரில் வந்தது கண்ணே ராசாசி கண்ணே, தேரில் வந்தது கண்ணே
அன்பு அண்ணார் அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து ஒரு முருகன் பாடலை பாடச் சொல்லியிருக்கின்றார்கள். நான் தைப்பூசம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே அவருடைய விருப்பத்திற்காக நாகராஜ் ஆறுமுகம் அண்ணார் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பளித்து முருகனுடைய பாடலை பாடச் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்காக கல்லாத எளியோர் உள்ளமொரு ஆலயமோ கல்லாத எளியோர் உள்ளமொரு ஆலயமோ கடலார படிநீரும் நிலையானதொரு உன்னை கொள்ளாத நாளிலே சுடர்மிகும் உன்னை கொள்ளாத நாளிலே சுடர்மிகும் வடிவேலா. என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொட்டுக் கொள்கின்றேன். அன்பு அண்ணார் அவர்கள் கைதட்டியிருக்கிறார்கள். கைதட்டிய ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய அனைத்து உள்ளத்துக்கும் நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட ஒரு இனிய கானம் பாடக்கூடிய இந்த வள்ளிக்கு நாம் நவரத்னங்களை மாலையாக சுட்டலாம். நவரத்னம்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியா இருக்கு. பேரு சரி நகையத்தான் வாங்கி சூட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை விலை ஏறுவோமா ஏறிக்கிறதுக்கு இறங்குறதுக்கு வேலை இல்லை. எப்படி இறங்குவாங்க? செய்கூலிங்கிறான் சேதாரங்கிறான். அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. இன்னைக்கு நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துட்டாங்க அப்படின்னா அந்த தாயின் தகப்பனும் ஆஹா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துட்டோமே. இல்ல இல்ல மக இருக்கு, மூத்த மக இருக்கு, நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துட்டோமே, இதை எப்படா கரை சேர்க்கிறது அப்படி சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இந்த உலகத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். சரி ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட தெரியாது. ஆமா வண்டியே ஓட தெரியாது. எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுங்கன்னு. சரி போனா போகட்டும், நம்ம பிள்ளைய வச்சு வாழ போறவன் தான் நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கடனே உடனே வெந்தர்றான். அதுக்கும் 10 தேரை நடக்க விடுவேன். கடை வாங்குறது தப்பு, கடை கொடுக்கறது தப்பு, இருப்பதை கொண்டு சிறப்புடன் அவ்வளவுதான். அப்படி எங்கேயாவது கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியெல்லாம் வேணாம்ட்டு வாங்க. ஓஹோ பெரிய வண்டி தான் வேணும். பெரிய வண்டி என்ன சின்ன வண்டி நான் நொங்கு வண்டியா? அதானே நொங்கு வண்டியை கூட இனிமே கூட காலத்தில் பார்க்க முடியல. அந்த காலம் நம்மளாம் நொங்கு வண்டி ஓடிக்கிட்டு தெரிஞ்சிருக்கேன். அதில் மட்டையை போட்டு அதில் டயர் இருந்தது ஒட்டி சட்டன்னு அடிக்கும், பட்ட பட்ட பட்டன்னு போடணும். ஆமாம் அதெல்லாம் இனிமேல் போகக்கூடிய காலத்தில் பார்க்க முடியாது. அப்படி நொங்குனா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. இனிமே போயில நம்மள நொங்கி போடுவாங்க. அப்புறம் ஆமாம் நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்கக்கூடிய காலம் ஆக போகுது. அது மாதிரி பெரிய வண்டி தான் வேணும் முடியும். பெரிய வண்டியா மாட்டு வண்டியா? அதானே அதுவும் காண முடியாது. மாட்டு வண்டி பார்க்க முடியாது. ஆமா அதே ஒன்று ஒரு வண்டி போகுதுலப்பா டப்பன்னு போகுதே. ராயல் என்ஃபீல்டு 1,80,000 ரூபா. அந்த வரி இந்த வரி ஜனவரி பிப்ரவரி எல்லா வரியும் இப்போ சேர்த்து குழா வரி தண்ணி வரி எல்லாம் அதில் போட்டு என்ன செய்வாங்க 3.25 லட்சத்துக்கு கொண்டாந்துருவாங்க. ஆமாம் ஒரு 4 லட்சம்னு வச்சுக்கிறோமே. இந்த 4 லட்சத்துக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்றது? நம்ம மாமனார் மாமியார் சரி கல்யாணத்துக்கு முன்னால வாங்கி கொடுத்துட்டாங்கடா. அதுவும் அவன் பேர்ல தான் வாங்கி கொடுப்பாங்க. ஓஹோ அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுவேன் 2 பேர் போறவங்கள 5 பேர் வெட்டி ஏறிட்டு போவேன். அது சரி அது என்னது சும்மாவா போவேன்ற இதுதான் எங்க அப்பா அம்மா நடக்கணுங்கிறேன். மது மயக்கத்தில் போறது. அந்த காலத்துல தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா
அப்படி இந்த ஐயா மாதிரி பெரியவங்களாம் என்ன செய்வாங்களாம், இங்க மாமன் இருப்பாரு, மச்சா இருப்பாரு, அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பெரியப்பா இருப்பாரு, காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு காஞ்சிபுரப்பட்டு திருப்பணப்பட்டு அரணிப்பட்டு இப்படி பட்டு 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 பட்டுன்னு கல்யாணத்துக்கு வேணுமில்லப்பா பட்டு அம்மா எடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஆமா, அப்படி வெக்கப்பட்டு தெரியாம இங்க வந்து பாத்துருவாங்களோ அங்க வந்து பாத்துருவாங்களோ அப்படின்னு பருக்கு பருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் ஐயா போட்டிருக்காங்க முக்காடு போட்டுக்கிட்டு அந்த காலத்துல போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்ப காலம் மாறி போச்சு. எப்படி அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சான் எல்லாம் என்ன பண்றான், ஒண்ணு கூட ரவுண்டு கட்டி தண்ணி அடிக்கிறேன். சூப்பரா கேட்டா சோசலிசம்ன்றாங்க. ஆமா, இப்படி தண்ணி அடிச்சு ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகணும்னு வச்சுக்கலேன், என்ன சொல்ற மாப்பிள்ள ஏதாவது சரக்கு கிடைக்குமான்றான். சரக்கு வாங்கி வச்சிருந்தா அதை முறுக்கா சாப்பிட்டு போட்டு 3001 5001 வை போட்டு போங்க சாப்பிட்டு போட்டு. ஓஹோ, சரக்கே இல்லைன்னு வச்சுக்கவே அவன் கொண்டு வந்த காசுக்கு முறுக்கா சாப்பிட்டு போட்டு மொய்யும் போட மாட்டேன் ஒன்றும் போட மாட்டேன். அங்கே போய் கணக்கு சொல்லுவேன், எங்க எங்க வீட்டில் நான் மொய் போட்டேன், அவங்க ஊர் பொய்ய சொல்லிடுவேன். அது மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துக்கு போனோமா அங்கே என்ன பண்ணுவேன், பணத்தோட குணமா படத்துக்கு பணத்தவே தூக்கூடாம பிரச்சனை இல்லை. நான் தாண்டா சொந்தங்க, அவன் நல்லா இருக்கும்போது அதை வாங்கி கொடுப்போம், அதை வாங்கி கொடுப்போம், நல்லது உள்ள வாங்கி கொடுப்போம் அப்ப நினைக்க மாட்டாங்க. கடைசிட்டு அவன் செத்த பண்ணி அங்கே போய் படத்தோட போன படத்துக்கிட்டு பணத்தையே தூக்கூடாம பிரச்சனை பண்ணுவேன். நான் தாண்டா சொந்தக்காரன், நான் தாண்டா முதல்ல துணி போடுவேன் அப்படின்னு. அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வள்ளிக்கு நவ ராசாத்திக்கு நவ ரத்தினமும் வேண்டாம், சரி நகையும் வேணாம், வேற பெண்ணுக்கு என்னகையும் தேவையில்லை, புன்னகை ஒன்று இருந்தாலே போதும் என்று. அது சரி. நாரதர் சொன்னது மாதிரி பூமாலையோடு பாமாலை பாடுவீர்கள் என்று சொன்னார் அல்லவா, அது மாதிரி மல்லிகை முல்லை ரோஜா செண்பகம் இருவாட்சி அடிச்சுக்கூடிய மலர்களை எல்லாம் ஒன்றாக்கி இந்த வள்ளிக்கு ராசாத்திக்கு மாலை சுற்றினால் எப்படி இருக்கும் சுட்டி பார்க்கலாமா? Ah
இப்படி மாலை சூட்டக்கூடிய அளவிற்கு இவள் தகுதி உடையவளாக இருக்கின்றாளா என்று எண்ணி பார்க்க வேண்டும். குரங்கு கையில கொண்டு பூமாலை கொடுத்தா என்னாக பிச்சை எறிஞ்சிடும் இல்லையா? அப்படி போயிட விட்டுறலாமா? அப்படி போகக்கூடாது இல்லையா? அதனால இப்பேற்பட்ட இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்பேற்பட்ட அழகாக இருக்கின்றாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவளது விழிகளை பார்க்கையில் கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கரு வண்டுகள் போன்று காட்சி தருகின்றது. நெற்றியோ பலகை போன்றிருக்கிறது. வெள்ளை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ சும்மா கோவை பழம் போட்டு சிக்கச்சவேர்னு சிவந்த இதழாக இருக்கிறது. காலை பார்த்தா சும்மா வாழைத்தண்டு மாதிரி. பார்த்த மாதிரியே சொல்றீங்களே என்னன்னு தயா சொல்லுவேன். வனம் இருக்குன்னுவேன். எப்படி வனம் இருக்குன்னு தினை விதைஞ்சிருக்கு, மானெல்லாம் நிஜமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இருக்கிறது என்ன? ஆனா அருமையான சீன் அமைத்திருக்கின்றார்கள். அதை நான் சொல்லாம விட்டுட்டேன். எஸ் கவிதா, எஸ் கௌசல்யா, அற்புதமான சீன்ஸ், மணப்பாறை. ஆமாம், அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவைகளை வனம் அற்புதமாக அமைத்திருக்கின்றார்கள். ஏன்னா புதுமையாக இருக்கிறது, எல்லாம் புதுமையாக இருக்கிறது. மேல இருக்காரு அவர் யார் தெரியுங்களா? அவர் தான் நம்ம குருநாதர். யாருப்பா? திரு சங்கரதாஸ் சுவாமி. நீங்க வேற அப்ராஜா போகுது நான் சொல்ல முடியுமா ஐயா? அதனால என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகிறோ, நீரலைகள் மாறி நீந்துகிற குழலோ, நீந்துகிற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி புருவம் ஒரு ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக ஒரு கனவாக முழுமை பெற்ற
இப்படி அழகுடைய மங்கைக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்குமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே போகுதுவார் நான் வர்றேன், நீ பொசுக்குன்னு அங்கிருந்து தள்ளி வர்றிய. காலங்காலத்துல ஏதாவது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆகுறது? காலங்காலத்துல எதை பார்த்து அம்பு விடுற? உன் சைஸ்க்கு அங்க வருது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் சைஸுக்கு அதான் எட்டுது. இந்த கணையெல்லாம் அங்க தாக்க முடியாது. இது முறிஞ்சு குறி வச்சேன், முறிஞ்சு குறியில பட்டுருந்துச்சு வச்சுக்கவே, பட்டுச்சுன்னா அம்பு உன் வாழ்க்கை பாலா. நீங்க நினைக்கிறேன் அம்பு சங்கு இந்த குறி அந்த குறிய பட்டுருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதனால நான் கொஞ்சம் குறி பார்த்து விட்டுருக்கியா? விடலையா? அதான் சொல்றேன், குறி பார்த்து விட்டுட்டியா? அம்ப விடல, அம்ப விடல. ஆனா இன்னொன்னு உள்ள விட்டுருக்கேன். இன்னொன்னு உள்ள விட்டுருக்கீங்களா? ஆமா. அது என்னது? ஒன்னது இல்ல என்னது? அதான் என்னது? ஒன்னது இல்லையா என்னதுயான்றேன். அட அதாயா என்னது? சப்பு அடிச்சு போடு அப்புறம். சப்பு என்னது? ஏலே உள்ளதான் இருந்தேன். உள்ள போனத பத்தி இல்லையா? பார்க்கல அவரு. அத பார்க்காம என்னடா வேலை உனக்கு? உள்ள வந்து என்னடா வந்த? உள்ள வர்றடா. உள்ள விட மாட்டீங்கல, விட்டா தான பாக்க. நீ உறக்கத்துல இருந்திருக்க. அப்ப அதனால தான் நான் விட்டத நீ பார்க்கல. இப்ப நான் சரியா தான் இருந்தேன். இல்ல இந்த தெரியுது முகக்குறி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தெரியுது. அண்ணன் முண்டாட்டினா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ தான் கழுத்துல தெரியும். சொல்லுங்க. விளையும் பெயர் விலையில தெரியும். வயல்ல தெரியுமா? விளையும் பெயர் எங்கயா தெரியும்? அட வயல்ல தெரியுமியா? வயல்ல தெரியுமா? முளையில தெரியும். மலை இதுல தெரியும். முளைக்கும் போதே தெரியும்னு சொல்லியா? ஆமா. அதத்தியா? சரி சரி, நான் விட்டத பாத்தீரா? நீங்க விடவே இல்ல. சும்மா போய் சொல்லாதீங்க. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீ விட்டீங்களா? தூங்குனா உனக்கு எப்படியா தெரியும்? போய் சொல்லாதீங்க. நீங்க விட்டுவிட்டாலும் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கேன், அவன் வாயில சர்க்கரை போட்டா துப்புவானா சப்புவானா? சப்புவேன். நல்ல கேள்வி. நல்லா தூங்குறேன் சப்புவேன். நல்லா தூங்குறேன் சப்புவேன். அப்படி சப்பி இருக்க. நான் நல்லா தூங்குறேன்னு சொல்லவே இல்லை. நான் நல்லா தூங்குறேன்னு சொல்லவே இல்லையே. நானே முதல்ல சொல்லிட்டேன், உன் முகக்குறி காட்டிருச்சு நீ தூங்குனேன்றத. இங்க பாரு, நான் விட்டதை பாத்தீரா பார்க்கலையா? அவ்வளவுதான். நீங்க விடல. என்னது? நான் விடலதாயா? அதையா என்னதே விட்டு? என்னுடைய பருவம் விடல பருவம். என்னது விடல பருவமா? எது விடல பருவம்? அது அப்படியே இருந்துட்டு போகுது. என்னத்தை விட்டியா? ஒரு சாமான உள்ள விட்டுருக்கேன். யாரு சாமான? ஏன் சாமான் தான்? உங்க சாமான அங்க விட்டு இங்க என்ன பண்றியா? இங்க நான் ஒண்ணும் பண்ணல, சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் விட்டேன், நீ வந்து தடுத்துட்டீர ஐயா. நீங்க விட்டது? ஆமா, உங்க சாமான். என்னோட சாமான். நான் விட்டதை பாத்தீங்களா? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் சாமான். அந்த சாமானுக்கு தாயா பேர் என்னையா? அருமையான குட்டியா? அருமையான குட்டியா? குட்டி. அதான் என்ன குட்டி? மான் குட்டி. மான் குட்டியா? ஏன் மான் குட்டி சொன்ன கீழே வந்து விழுது, என்ன காரணம்? மான் குட்டி. மான் குட்டி இதுக்குள்ள விட்டுருக்கியா? அதுக்குள்ளதான் நீங்க விட்டியா? நான் தான் விட்டேன். எங்க இருந்து துரத்திட்டு வந்தியா? நான் எங்கேயும் துரத்தம்லாம் இல்ல, இங்கதான் பார்த்தேன். இங்கதான் பாத்தியா? ஆமா. எங்க இருந்து வர்றியா? இப்ப வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலையில இருந்து வர்றியா? மோத்தாங்க பெண் பேரு சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு அப்புறம் நல்லா வைனே. நான் பெண்ணையா கேட்டேன். மரியாதை இல்லாம பெண்ணா கேட்டேன். ஆனா பார்த்தாலும் பார்த்தேன் உன்ன மாதிரி பச்சையை நான் இது வரைக்கும் பார்க்கலையா. பச்சையா? பச்சை மாதிரியா தெரியும் உனக்கு? செவிட்டுக்காத பெண்கள் வந்து சேர்ந்தா அப்படித்தானே இருக்கு. நான் பச்சைங்கிறேன் பச்சைங்கிறேன். உன் தின்ற புத்தி ஒன்ன விட்டு போல வித்தியா? ஆமா. சாப்பாட்டுற மட்டும் சரியா கட்டுறிய இருந்துட்டு போகுது. நான் கேட்டது மான விட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. எங்க இருந்து வரீங்க? கேட்ட வெள்ளிமலை. வெள்ளிமலையில இருந்து வர்றேன். உங்களுடைய பேர்? குத்து குமரப்பேன். குத்து குமரப்பேன். நம்ம பேர் தெரியுமா? தெரியாதா? நான் உன் பேரை கேட்கவே இல்லையே. கேட்கல. கிரக மசலாடா காலங்காத்தால. இது எது? அது இல்ல, இது பிரம்ம முகூர்த்தம். நல்ல வார்த்தையில பேசியா? நீ எங்கேயா பேச? நீ வந்து இதான் நல்ல வார்த்தை சப்புறேங்கிற இது பண்ற இதெல்லாம் நல்ல வார்த்தையா ஊர்ல? இப்ப நீ சப்புறன்னு சொல்றது நல்லா இருக்காங்க. இப்ப பக்தர்கள்லாம் பழனி மலைக்கு போவாங்க. ஆமா. நீ தைப்பூசத்துக்கு போவாங்க இல்லையா? ஆமா. அப்ப அங்க பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க. வாங்கி நக்குவாங்க. நான் சொன்னா? நான் தான் சொன்னேன். அப்புறம் அதை தனியா ஒண்ணுவா பள்ளி மலையில போய். அப்ப நான் என்ன சொன்னேன்? அப்புறம் நான் பள்ளி மலையில லெட்டா வாங்கிப்பாங்க. உங்களுக்கு ஐஸ் ஒண்ணு வாங்கி தராங்கன்னு வச்சுங்க. ஆமா. என்ன செய்வீங்க? நீ சொன்னா திட்டுவேன். நான் திட்ட மாட்டேன், சும்மா சொல்லியா? ஆமா. நான் சப்புரியம்பா, அதான் நீ சப்புரியம்பா. அது தேவையா இருக்குது? அப்புறம் என்னையே சொல்ற? நானா சொன்னேன்? நீ தானே சொன்ன. இப்ப என்னத்தை உள்ள விட்டிய? மான உள்ள விட்டியல்ல? ஏன் என்னுடைய எண்ணத்தையும் உள்ள விட்டுருக்க? ஐயா உன் தாக்கல மூலம் உள்ள விடு. ரொம்ப பேசுறீங்க. உங்க பேர் என்ன? என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா? உங்க அப்பா யாரு? எங்க அப்பா நம்பிராஜன். ஏய், சுட்டேன்னு அடிச்சு போடுவேன். நான் என்னையா கேட்கிறேன்? உங்க அப்பா யாரு? நம்பிராஜையா? நான் பேரை கேட்டேனா?
இப்ப நீ உங்க அப்பா யாருன்னு கேட்டேன். யாருன்னு தானே கேட்டேன். ஓ எங்க அப்பா. இப்ப எங்க அப்பா நான் சொல்லலாம் இல்ல. உங்க அம்மா யாரு? எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. மாமனுக்கு பொண்டாட்டி இல்லையே. மாமனுக்கு பொண்டாட்டி இல்லையே. மாமனுக்கு எங்க அப்பனுக்கு தாயா பொண்டாட்டி. மாமனுக்கு தாயா பொண்டாட்டி. யாரு மாமனுக்கு? உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா என்ன வேணும்? எங்க ஐயோ காலகாலத்துல போட்டு சாவடிக்கிறாரு. ஐயோ என்ன அவளை கூப்பிடாது எமதிரமே பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டியை என்ன மசூர் கூப்பிடுறேன். ஏன் பொண்டாட்டியை கூப்பிட முடியாம தெரியுங்க. ஐயோ தானா அத்துட்டு வந்துட்டு எல்லாரும் கடுப்புல இருக்கிறேன். உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பா என்ன வேணும்? எங்க அம்மாவுக்கு உங்க அப்பா. எங்க அப்பா புருஷன் வேணும். உனக்கு புருஷன் வேணுமா? சரி இருக்கட்டும். உள்ளே இத மட்டும் நல்லா பல்ல பொளந்துக்கிட்டு கேளு. நான் சரி உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் நங்கை மோகினி. நிஜமாவா? ஆமா. ஏய் பொய் சொல்லாதயா. அட ஆமாயா. நான் நம்ப மாட்டேன். அட ஏன் ஆத்தா வேற நான் தான் யா சொல்லணும். நீ யா வந்து. நிஜமாவா? ஆமாயா. உங்க அம்மா நங்கை மோகினியா? ஆமா. அட வா மாப்ள. உங்க அம்மா வத்தேன் எங்க அப்பா ரொம்ப நாளா வச்சிருந்தாரு. என்னது? அது சரி. சகல. டேய். ஏய் வா மாப்ள. உங்க அம்மா தானே நங்கை மோகினி? ஆமா. உங்க அம்மா வத்தேன் எங்க அப்பா ரொம்ப நாளா வச்சிருந்தாரு. அப்ப நம்ம என்ன அண்ணன் தம்பியா? எதுக்கியா? அப்ப என்னட்ட அத கொடு நீ அத வச்சுக்க. ரெண்டு பேரும் சப்பாங்க. என்னது? டேய். நங்கை மோகினி உங்க அம்மா தானே? ஆமா. உங்க அம்மாவை எங்க அப்பா பாதுகாப்பா வச்சிருந்தாரு. தங்கச்சி. தங்கச்சியா? சரி இருக்கட்டும். சொல்லுங்க. நீ இன்னும் அரை தூக்கத்துல இருக்க. அதனால பிள்ளை வருமா? போதுவார். அப்பா நீ நெட்டா வந்தாலும் அங்கதான் குறி வைக்கிற. குட்டியா வந்தாலும் நீ என்னதான் நான் குறிய பார்த்தா குறி வைக்க முடியும். வலதுபுறமான் கிழபுறமான் ஓடலாம் பொறைச்சிக்கலாம். அந்த பாடியை மறந்துட்டே நல்லா அவரை சொல்றது தப்பு கிடையாது. கங்காத்தி விட்டு நல்லா வந்ததா வந்தியா. என் மச்சான் சொல்லிட்டியல்ல. சரி உங்க மச்சான நம்புறதா இருந்தா 2 குத்து குத்தி காட்டுங்க. ஏய் இது எனக்கு தேவையாது. தேவைதான். என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? ஆடுங்க. நியாயமா? கண்டிப்பா நான் என்ன ஐயா ஒரு வேடு ஒரு ஆட சொல்ல ஆடலாமா ஐயா? கண்டிப்பா ஆடணும்ல. எனக்கு இதெல்லாம் ஊருகாசு என்ன சும்மாவா கிடக்கு? எப்படியே நீ வந்து சிக்க வைக்கிற. நீ 4 மணிக்கு வந்து ஆடுறது பாட்டை பாட்டு காசு வாங்கிட்டு போயிடலாம்னா ஏன் கேவலப்படுத்துற? எவ்வளவு கல்லு சேர்த்திருக்கேன் பாரு. இங்கிட்டும் எவ்வளவு வதி மிதிச்சிருக்கேன் பாருங்க. உங்க ஆட்டத்தை நானும் பாக்குறேன் எப்படி ஆடுறாங்கன்னு. உங்களை ஆட சொன்ன எங்களை பார்க்க சொன்ன. என் கூட சேர்ந்து ஆடணும்ல ஐயா. என் கூட சேர்ந்து ஆடணும்ல. நீங்க என்ன எல்லா பக்கமும் சாயிரிய? உங்க உத்தரவுக்காக கட்டுப்பட்டு நான் கூட சேர்ந்து ஆடுறேன். அப்படிங்கய்யா. ஏறாத மலை மேலே
உட்காந்து ஆடுங்க யாரு கூட அண்ணா வேடூர் கூட தான் அடிக்குவான் ஏப்பா அவரை மட்டும் சொல்லிட்டே நின்னு நீ வந்தா வந்து உட்காந்து ஆடுனியா முதல்ல மோதி ஆடி ஆடி இந்த ஆடி மச கூட முதல்ல அதல்ல சேதுபதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய படை அதே மாதிரி பாடு பாப்போம். சேதுபதி கடலுக்குள்ள சேதுபதி பொம்பளை புள்ளி அதே மாதிரி தான் இருக்கு, ஆம்பளை அதே மாதிரி தான் இருக்கிற. ஏன்னா ஒரே ஊத்துல நின்னுகிட்ட முண்டவளா முடியலையா? இங்க முடியலையா? கீழே அது கீழே சோட்டாடுறாப்புல நிறைய தட்டுது. அது சரி புள்ளி மண்ணு சரி வள்ளி என்ன வள்ளி எரியா வள்ளி இது வள்ளி இல்லையா? ஏன் ஆலியா? அதுக்கு என்ன அரை மணி நேரம் தான் வாய்ப்பு இருக்கு. சரி சரி இது வள்ளி இல்லையா? இல்ல சரி தங்கச்சி வர சொல்லு. தங்கச்சி தங்கச்சி வாமா. ரெண்டு ஒண்ணுதான். என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? என்ன புள்ள? ஜாதா அப்படி ரெண்டு பேரும் மணில உட்கார்ந்து பேசுங்கடா. பாபா என்ன விஷயமா அண்ணா என்ன கூப்பிட்டீங்க? அட யாயா சொல்ற இரியா எத்தனை நேரம்? என்ன
ஏ அண்ணா, என்னம்மா இந்த வேஷத்துக்கு ரொம்ப பொருத்தமா ஏ இருக்கிறீங்க. அண்ணா என்ன காட்டு வாசி மாதிரி இருக்கா? இது யாருக்கோ புடவை இல்ல. கண்டுபிடித்து விட்டேனடா. நானே ஒட்டி வச்சிருக்கேன். அதுவா இது? நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? வேடுவர் ஸ்நானம் புடுக்க வந்திருக்காரு. கேளுங்க. எதுக்கு வந்தாரு? வாயில அடிப்பல பதில. அட இரியா செத்த நேரம் நீ வேற அவுட் விட்டு போயிடாம. வேடுவர் ஸ்நானம் புடுக்க வந்திருக்காரு. ஏய், வேடுவர் மான புடுக்க வந்திருக்காரு. ஏய், வேடுவர் மான புடி. இந்தாயா வச்சுக்க. இந்தாயா புடியா போயா. வேடுவர் மான புடிக்க வந்திருக்காருமா. நீ எதுக்கு வந்தீங்க? நான் வந்து அவர் அவுத்து போட்டு நிக்கிறதுக்கா? ஆனா உன்னை எல்லாம் நம்பி அப்பா எங்களை அனுப்பி வச்சிருக்காரு பாத்தியா? இப்ப அவரை சொல்லணும். இப்ப என்ன வேட்டி வேணுமா? உன்னை சொல்ல கூடாது. இல்ல டவுசர் வேணுமா? யாயா போட்டு பாத்து இரியா செத்த நேரா. வேடுவர் எதற்காக வந்துள்ளார் அண்ணா? வேடுவர் மான புடிக்க வந்திருக்காரு. மான் எங்கடா இருக்கு? மான் இங்க இருக்குன்னு சொல்லி இருக்காரு. வாய்க்கு வாய் பேசுறியே. இருடா தங்கம். எதையாவது இருடா தங்கம். உருப்படியா பேசுறியா? உன் கைதான்டா வலி. பேசுறியா? எரும மாட்டா. அவர் சொல்றாருன்னா இருக்கு நீ சொல்லுவியா? எட்டி அடிக்கிற மாதிரி. ரெண்டு பேரும் தெரியாம தான் நெறி அடிக்கல உங்க கைதான் வலிக்கும். எரும மாட்டா அடிச்சா? வந்தவருக்கு நீங்க வரவேற்பு கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு. இந்த பிள்ளை கொடுத்துருச்சு. நீங்க கொடுத்தாச்சு. அண்ணே அண்ணே என்னம்மா? நான் வரவேற்பு கொடுக்கவா? குடுடாமா. இது வரைக்கும் நான் குருண மருந்தா கொடுக்க சொன்னேன். குடுடா அம்மா தானே சொன்னேன். அண்ணே இது வரைக்கும் நம்ம இடத்துல ஆம்பளை யாரையும் ஆம்பளை யாருக்கு நான் வரவேற்பு கொடுத்தது அப்ப என்னைய பார்த்தா என்ன 9 முட்டை மாதிரி தெரியுதா உனக்கு? வேற ஆடவர்களை சொல்றேன். புதுசா வந்திருக்கிறாரு, வந்தவருக்கு நான் வரவேற்பு கொடுத்தது இல்ல, அதனால வந்தவருக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன். நீங்க சரி வாருங்கண்ணே. நல்ல பொழப்புதா. அப்புறம் நாளைக்கு நம்பிராஜா புள்ள அவங்க அண்ணன் வரவேற்பு கொடுக்கும்போது நின்னாரு, சரியா கொடுக்க தெரியல யாராவது சொல்லிட்டாங்கன்னா இழுக்கு இல்லையா உங்களுக்கு? ரெண்டுமே இழுக்குட்டான். குடு. இன்னும் ரெண்டுமே இழுக்கு தான். குடுமா வரவேற்பு. வருக வருக வேடுவரே, நஞ்சை கலனிகளை நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ குலமணியே வருக. தாங்கள் யார்? தாய் தந்தை யார்? எதற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றீர்கள் எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும். என்னால் முடிந்த உதவியை செய்வேன், இல்லை என்றால் என் அண்ணன் தோழியோடு சேர்ந்து நானும் உறங்கி விடுவேன். இந்த முடிவை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். உன்னையோட சேர்த்தா 4 நாளா தான் தூங்குறேன். என்னையா ஏதாவது வேண்டியதை கேட்டு போவா. போயிட்டு வரவாடா. பாத்தியலா? என்னதுமா? அவர் தேடி வந்தது நீங்க பாத்தியலா? மான பாக்கல? பார்க்காத வரைக்கும் நல்லா தான் இருந்த. சரி அண்ணா போயிட்டு வாங்க. யாப்புல நீ பாத்தியா? ஏய் போய் சொல்லாத. சாமி சத்தியமா? சரி விடு, விரல கடிக்கிறாப்ல, வா போவோம். வந்தாய் என்றாகே, வா மகனே என்றாகே, தந்தாய் எனக்கு தமிழை சரம் சரமாய் தொடுத்து, உன்னை மறப்பேனா, உன்னை பாராதிருப்பேனா, என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழுகாதிருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிழ்து அமிழ்து என்று உருவாகுமாம். அப்பேற்பட்ட வகையிலே தமிழச்சி என்ற முறையில் தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார், எங்கிருந்து வருகின்றேன், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன், கேளுங்க. இலக்கிய
பெயர் கந்தவேடன், என் தந்தை பரமவேடன், தாய் பார்வதி வேடச்சி. காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன். அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதன் மீது காதல். ஓடோடி வந்தமான் உங்கள் வனத்திற்குள் நுழைந்து விட்டது. தாங்கள் அனுமதிகளித்தால் என்னுடைய குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்கேன். சின்ன குட்டி, சிங்கார குட்டி, அழகான குட்டி, அற்புதமான குட்டி, சும்மா சொட்ட வாழை குட்டி. இப்படிப்பட்ட குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்கேன். நீங்க சம்மதம் கொடுப்பீரா? நல்ல எண்ணம், அருமையான கோட்பாடு. இப்படி ஒரு லட்சியத்தோட இந்த வேலிமலை சேனலுக்கு ஒரு வருவாருன்னு எனக்கு தெரியாம போயிருச்சுங்க. இப்பதான் அப்படி ஒருத்தரை பார்க்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா மானுக்கு இவ்வளவு சிறப்பு உண்டா, இவ்வளவு அழகு உண்டா, இவ்வளவு வர்ணிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வியக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம். முற்பிறவியில் செய்த பலன் பிற்பிறவியில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த பிறவியில செய்த புண்ணியமோ இப்படி ஒரு மானை நீங்க பார்த்திருக்கீங்க. அது உங்களுக்கு சொந்தமான மானன்னு சொல்றீங்க. என்ன அருமையா சொன்னீங்க. எண்ணம் அப்படின்னு. ஆமா, உங்க எண்ணம் நல்லா இருக்கு. அப்படி ஏன்னா எண்ணங்களை கோடிக்கணக்கில் எண்ணலாம். ஆமா, எழுத்துக்களை லட்சக்கணக்கில் எழுதலாம், வார்த்தைகளை ஆயிரக்கணக்கில் பேசலாம். ஆனால் ஒரு மனிதனாகப்பட்டவன் வரம்பு மீறி பேச ஆரம்பிச்ச என்னாகும், நட்ட நடவுல பரம்படிச்ச கதை மாதிரி ஆகி போறோம். விவசாயிகளுக்கு தெரியும், நடவு நட்டிருப்பாங்க, பயிர் நல்லா தளதளன்னு வளர்ந்துருக்கும், அதுல போய் திரும்ப பரம்படிச்ச என்னாகும், வெள்ளாம கெட்டு சீரழிஞ்சு போகும். ஆமா, அப்போ ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். தீயினால் சுட்ட புண்ணு உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவிடு. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரான் இருக்காங்க. எல்லாமே நம்ம பேசக்கூடிய வார்த்தையில தான். நாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிக்கப்பட்டு. நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்ட எதிரியாவே இருந்தாலும் மனிதன் எதை அடக்கி ஆளாவிட்டாலும் நாவை அடக்கி ஆளவே. ஆமாங்க, எல்லாமே சொற்குற்றங்கள் ஏற்பட்டு பின்னால நீங்க சொன்ன மாதிரி வருந்த நேரிடும். அப்படித்தான் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது. நமக்கே ஆகாதவளா இருந்தாலும் கூட நாம ஒரு தடவைக்கு மறு தடவை அன்பா பேசணும்னா ஏண்டா இவங்க கிட்ட இப்படி பேசுறோம்னு அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா ஒரு சில பேர் அப்படி இல்லை. எப்ப என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டியோ மறுபடியும் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிற ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. இந்த இடத்துல அப்படியெல்லாம் வாக்குவாதங்கிற அவசியம் இல்லைங்க. உங்க மான நீங்க கேட்டு வந்திருக்கிறீங்க. ஏன் முற்பிறவில செய்த பலன் இப்பிறவில கிடைக்கும் சொன்னேன்னா, இப்ப ராமாயணமா இருந்தாலும் சரி, மகாபாரதமா இருந்தாலும் சரி, எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல அவரவர் எண்ணம் போல் வாழ்ந்தவர்கள் எவருமே கிடையாதான். ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு. கிடையவே கிடையாது. அதுலயும் சின்ன குறைகள் இல்லாம இறைவன் ஒரு மனிதரை வைக்க மாட்டாராம். ஏன்னா அவரவர் வாழ்க்கையை இறைவன் எப்ப படைக்கும் பொழுது நம்ம தலையில எழுதி அனுப்புறாரோ, அந்த எழுத்தை படைச்ச பிரம்மனே நினைச்சாலும் மறுபடியும் எழுத்தை அழிச்சிட்டு எழுதவே முடியாதான். அப்ப வரும் பொழுதே வரமா வாங்கி வந்தாச்சு. ஏன்னா விதி வலிது இல்லவா? ஆமா ஆமா, விதி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. அது மாதிரி விதி சிறப்புக்குரியது. உண்மையான விஷயங்க. விதியை வெல்ல எவராலும் முடியாது. எத்தனையோ கதைகள் இருக்கலாம். எப்பொழுதும் ஆணுக்கு ஆண் பேசும்பொழுது கூட எகுத்துன்னு பேசிடலாம், பெண்ணுக்கு பெண் பேசிடலாம். ஆனா ஒரு பெண் கிட்ட ஆண் பேசும் பொழுதோ இல்ல ஆணோட பெண் பேசும் பொழுதோ ரொம்ப பதமா பார்த்து பேசி பழகணுமா. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். நீங்க சொல்றீங்க ஒரு பெண்ணாகப்பட்டது ஒரு ஆணிடம் பேசும்போது பார்த்து பேசணும் அப்படிங்கிறீங்க. ஆமா. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எதிரி யாருங்க? ஒரு பெண்ணுக்கு எதிரி பெண்ணுக்கு பெண் தான் எதிரி. பெண் தான் எதிரி. ஏதோ ஐயா வர்றாரு, என்னவா? என்னங்க அப்ப? சரிங்க அப்ப நீங்க மட்டும் இங்க வரவங்க, நாங்க வேற ஏதோ சொல்ல வரீங்களாக்கு நினைச்சிட்டேன். பெண்ணுக்கு பெண் தான் எதிரி. 1000 பாருங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப விதவைகள் இருப்பாங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த பெண்ணை நாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு போவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஆண்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க, பாரு தாலி எடுத்தவ முண்டச்சி வந்துட்டா அப்படின்னு. ஆமாமா. இதுல இந்த விஷயத்துல ஆண்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப குழந்தையே இல்லாம இருப்பாங்க. வெகு நாட்களாக அந்த கணவனுக்கு மனைவி குழந்தை இல்லாம இருக்கும். அந்த பெண்ணாகப்பட்ட ஒரு விசேஷத்துக்கு போறாங்க அப்படின்னா அப்ப அங்க என்ன சொல்லுவாங்க? பிள்ளை இல்லாத நீ எல்லாம் கேட்கலன்னா சொல் கேளா பிள்ளை குளத்துக்கு ஈனம்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வயதுக்கு மேல ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னா 7 வயசுல 70 வயசாச்சு, இதை ஒருத்தனும் கேட்டு வரல, இன்னும் ஒரு கல்யாணம் ஆகலை அப்படின்னு பேசுவாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வருவோமேனு வீட்டுக்கார் வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு போய் 10 நாள் இருந்தா வாழை வெட்டின்ட்டுருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் குழந்தை இல்லைன்னா மலடின்னு சொல்லிடுவாங்க, புருஷன் செத்தா விதவைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ எல்லாமே பெண்களுக்கு பெண்கள் தான் சொல்கிறாங்கன்னு சொல்றீங்களே, இதை எல்லாம் வகுத்தது யார் தெரியுமா? ஆண்கள் தான் வகுத்தது.
என்ன வகுத்தது? என்ன வகுத்ததுன்னா இப்ப சொன்னதல்ல. ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா மலடின்னு சொல்றோம். இருக்க வரேன். பெண் குழந்தை பெறும் தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா பெண்ணை மலடின்னு சொல்றோம். ஒரு ஆணால ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுக்க முடியலன்னு அவனுக்கு பேர் என்ன? ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு பெண்ணை விதவைன்னு சொல்றோம். ஒரு மனைவி இறந்து விட்டால் அந்த கணவனுக்கு பேர் என்ன? ஏன் இல்ல? இதை வகுத்ததெல்லாம் ஆம்பளதான். இல்லைன்னா அந்த பெண்களுக்கு இந்த பேரெல்லாம் வந்திருக்காது. ஒரு கணவன் இறந்த உடனே ஒரு பெண்ணை உடன்கட்டை ஏத்தினாங்க. பொம்பளை ஏத்தினாளுங்களா? இல்லையே. புருஷன் செத்துட்டா பொம்பளை உடன்கட்டை ஏறணும்னு இறங்காத பொம்பளைகளையும் பிடிச்சி தள்ளினாங்க நெருப்புல. இந்த கொடுமையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆண்மகன் சொன்னதாலதான் அதுக்கப்புறம் உடன்கட்டை ஏறது கிடையாது. அதையும் மாற்றினார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு பாருங்களேன். இப்ப 2 பெண்கள் வயக்காட்டில் கருதறுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பெண் என்னன்றா கருத அறுத்து போட்டுக்கிட்டே போறான், இன்னொருத்தி கட்டிக்கிட்டே போறான். அப்ப அந்த வழியா 2 அரசர்கள் வருகிறார்கள். ஒரு பெண் என்ன பண்ணா அப்படின்னா, அவளுக்கு ஒரு அழகான பெண், அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அவளை கணவன் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறார். அப்ப அந்த தாயாகப்பட்டவள் வருத்தப்படுகிறாள். அந்த மன்னனிடம் அரசர்களிடம் சென்று, இவருடைய பிள்ளை இப்படி சிறு வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் அதற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த தாயாகப்பட்டவளை கதறி அழுது கேட்கிறா. அப்ப இதற்கு என்ன பதில் செய்யலாம், இதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசர்கள் இருவரும் அப்படியே காட்டு வழியா குதிரையில வந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்கே 2 பெண்கள் என்ன பண்றாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி கருதறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மன்னர்கள் அதை கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்ப அதுல ஒருத்தி சொல்றா, ஏய் அறுத்ததை கட்டு. எப்படி அறுத்ததை கட்டணும்? ஆமா, அவன் அறுத்து போட்டுக்கிட்டே போறான் இல்லையா, அறுத்ததை கட்டு அப்படின்னா. அப்ப அந்த மன்னர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப அறுத்ததை, தாலி அறுத்ததை திரும்ப கட்டு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புரிந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைத்தார்கள். இப்ப காலங்கள் எப்படி எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. திருமணம் ஏன்னா இப்ப விதவை அப்படி சொன்னீங்க இல்லையா, அந்த விதவை அப்படிங்கிற வார்த்தையை மாத்தி தமிழ்ல கைம்பெண் அப்படி சொல்லி பாருங்க. ஏன்னா விதவை அப்படினால பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, கைம்பெண் சொல்லி பாருங்க, 2 பொட்டு வைக்கலாம் பாருங்க. நீங்க சொல்றதுனால கைம்பெண் அப்படின்னும் பொழுது 2 பொட்டு வைக்கலாம். கைம் இம் அப்படின்னு எழுதும் பொழுது மேல புள்ளி வரும், 2 புள்ளி வரும். ஆமா, ஏன்னா ஏன் பொட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, விதவைகள் பொட்டு வைக்க கூடாது அப்படின்னா, இந்த பொட்டு வைக்கக்கூடியது அந்த பொட்டாகப்பட்டது குங்குமமாகப்பட்டது காம இச்சையை தூண்டக்கூடிய தன்மை உடையது. அப்ப கணவனை இழந்து விட்டால் அந்த இச்சைக்கு அடிபணிய முடியாது அல்லவா. அப்ப அந்த பொட்டு வச்சா என்ன ஆகும், இச்சை அதிகமாகும். அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அதை மாற்றி பொட்டு வைக்க கூடாது. ஆனா இதெல்லாம் நியாயம் இல்லைங்க. ஏங்க, ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம்னு இருக்கிறது இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம வேணா பேசுறோம், நிறைய விஷயங்கள் பேசுறோம், நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நிறைய இடங்கள்ல மாறாம இருக்கு. பொம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும், ஆம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும். ஆனா அந்த வரமுறைகள்ல இருக்கிறது நியாயமான விஷயம் தான். பெண் பிள்ளைகளுக்கு அதிகமா சொல்லி வளர்க்கறத விட ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு குறையும் இருக்காது அந்த குடும்பத்துல. ஏன்னா ஆம்பளை பிள்ளை எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிடுவாங்க, பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லும். பொம்பளை பிள்ளை சாப்பிட்டா தட்டெடுத்து கழுவும், ஆம்பளை பிள்ளை தட்டெடுத்து கழுவாது. அது சாப்பிட்ட தட்டு எடுத்தா என்ன குத்தம் இல்லையே. பிறக்கும் பொழுதே தாய் பார்த்து வைக்கிறது பொட்டு, தாயா வச்சு விடுறது பூவு. அந்த பூவும் பொட்டுமே புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் வைக்காம இருக்கணும், அடுத்த ஆம்பளையை பார்த்து ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்காக வைக்காம இருக்கலாமே தவிர மான்குட்டி வந்திருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, மான்குட்டி வரலைங்கிற விஷயத்த ஆதிகரணவனே ஆதிகரணவனே நீலமே கொள்ளா நீலமே கொள்ளா நீலமே கொள்ளா உன்னை அந்தரத்திலே வரவளை 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 யார் மாது இப்படி கொள்ள போறாங்க. இங்க 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 நம்ம இதெல்லாம் யார் கத்து கொடுத்தது? எல்லாம் எனக்கு என்ன கொள்ள தெரிய மாட்டேங்குது. ஐயா ஊரினா சேகுலே புராணே ராமசாமி என்ன அது எப்படி பழக்கம் பார்த்தீங்கன்னா, குதிரை இருக்குல்ல அது கேட்டா இப்ப உலக போறது வேறப்பா, குதிரை கிடைக்கிறது வேறப்பா. அது தெரியாதுமா. ஐயா ஊரினா சேகுலே எனக்கு படியல எங்க பெண்மணி இல்லாத மாடுக்காக
என்னது எங்க அண்ணன் கருவாயன் பிரியாணி வாங்கிக்கிறேன். இதுக்காண்டி நான் வந்து எங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேன். பிரியாணி வாங்கிக்கிறேன். எங்க அண்ணனை பார்த்து கருவாயங்கிறையாமா? ரெண்டு. அது எப்படிமா நீ எங்க அண்ணனை பார்த்து நீ கருவாயங்களா? கேட்க பக்கம் நதெல்லாம் பாத்தியா? அது எங்க அண்ணன் வேடுவரை போய் நீ கருவாயங்கிற எங்க அண்ணனை நீ எப்படிமா சொல்லலாம்? கேட்க பக்கம் நதெல்லாம் பாத்தியா? தம்பி அந்த பொண்ணு ஒரு தடவை தான் சொல்லுச்சு, நீ தான் 10 தடவை சொல்லியிருக்க. அதுக்கு ஒரு தடவை வாங்கி பாடிட்டு போயிருக்கலாம். சரி எப்படினே எங்க அப்பனுக்கு இப்படி புள்ள வந்திருக்க? என்ன பண்றது தெரியாம பார்த்துட்டேன். இந்த கருவாய வந்த வேட்டை கதிகலங்க போகுதுங்க. சொல்லுங்க. மானுக்குண்டான அங்கலட்சணம். எட்டி எட்டி பாக்குதம்மா. அப்படி என்ன எட்டி பாக்குதுன்னா? எட்டி எட்டி பாக்குதம்மா. கட்டி முத்தம் கேக்குதம்மா. கட்டளை பிடிமானம்மா. அட அம்மம்மா அது சுட்டவளை குட்டிதானம்.
வேடுவருக்கு வள்ளியம்மாக்கு வேடுவருக்கு வள்ளியம்மாவுக்கு காது கேட்காதோ என்னம்மா நீ இன்னொரு முறை சொல்லுங்க. ஒரு வாட்டி பண்ண சொன்னதை திரும்ப சொன்னா என்ன குறைஞ்சு வச்சு ஏன் பண்ண உங்களுக்கு காது கேட்கலையா? காதுல ஒழுங்கா விழுகல இல்லைன்னா திருப்பி கேட்கிறேன். காது கேட்காதா? நீங்க மறுபடி புடிங்க, நீங்க பாருங்க. கருவேலன் கட்டுக்குள்ளே கட்டி வச்சு பேசுது அது என்ன பேசுது வேடுவருக்கும் அவனுக்கு வந்து வெளியவன் எனக்கு என்ன பிரச்சனைகள் புரணி பேசுது சும்மா புரணி பேசுது. இப்ப கேட்டுச்சாம்மா? கேடுச்சு கேடுச்சு. என்ன கேட்டுச்சு? என்னமோன்னு கேடுச்சு. என்னமோன்னு கேட்டுச்சா? ஆஹா மானுக்குண்டான அங்க லட்சணம் என்ன கேட்ட காரணத்தினாலே ஏதோ காயாத கானகமே கதிரவனை பார்த்து காலை
பிடிக்க வரவில்லை. கொண்டு விட மாட்டே. உன்னைத்தான் காணக்குறவர் உன்னைத்தான். என்னையா நீங்க தேடி வரீங்க? உன்னைத்தானே உயிர் பூவெடுத்து ஒரு மலையிடு விழிநீர் தெளித்து ஒரு ரோடலே அவர் என்ன வேலை பார்க்க தெரிஞ்சாரு பத்தியா? சரி விட பண்ணாரு. நேரா கைய புடிச்சிட்டு போக தெரிஞ்சாரு. அவர் உன்னை வேலை பார்க்க பார்த்தாரா? ஏய் நீலாம் ஒரு புள்ளையா? உனக்கு சந்தேகம் எங்க வருது? என்ன வேலை பார்க்க பார்த்தாருன்னா உன்னையவா? கைய பிடிக்க தெரிஞ்சாரு. ஏய் நல்ல விஷயமாவே பேசப்பா காலையில. இந்தமா இவ்வளவு நேரம் இருந்து கையத்தை முடிச்சாரா? அடச்சே உனக்கு வருத்தமா இருக்கோ? அண்ணே வந்த வேடுவர் என்னைத்தான் தேடி வந்தேன்னு சொல்றாருனே. என்னமா சொல்ற? எவ்வளவு தைரியம்! நீ இருக்கும்போதே இப்படி பேசிட்டு போறாரு. நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. அதான்டா பிரச்சனை இல்ல. என்ன வேடிக்கை? வேடிக்கை பார்த்தா தான் பிரச்சனை இல்ல. அதுல நீ ஒண்ணா நபரா இருக்கனே. எதுல வேடிக்கை பார்க்கற? ஏய் ஏர்ம மாடு. நான் முருகப்பெருமானை வணங்குமா. சரவண பவயினும் நாமமே சரவண
வள்ளி சுவாமி, வேலனாகவும் மேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காக யாம் இங்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை கேள். பிறந்த நாளிலிருந்து தங்களது வருகைக்காக காத்திருப்பவள் நான். உங்க அப்பா உங்க அம்மாவுக்காக தன் உடம்புலையே பாதியை கொடுத்தாரு. மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்காக தன் இதயத்திலேயே இடம் கொடுத்தார். தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தேவயானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த அடியவள் பெயரை முதலில் வைத்து இந்த உலகம் உள்ளவரை அழைக்க வேண்டும். முருகா, நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயான சுப்பிரமணிய சமதன் என்று அழைப்பார்கள். உமக்கே முதலிடம் தந்தோம். நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளுமின்றி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள். அப்படியே வரம் பெற வையகம். சுவாமி, நாடு தெளிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு தெளிக்க வேணும், இடத்தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பார்ப்பான பொங்க வேணும். பத்தி பெருக வேணும், பார்ப்பான பொங்க வேணும். ஊரு பெருக வேணும், இடத்தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். பகவானே துணை வந்து பாதாளே ரூபம் முழங்க ஸ்ரீராமே ரூபம் முழங்க நித்திய சுபமங்கலம். காதீமம் நடனமாடே ராஜாதி ரூபம் முழங்க ஸ்ரீராமே ரூபம் முழங்க நித்திய சுபமங்கலம். நித்திய சுபமங்கலம். சுபமங்கலம். இவ்வளவு நேரம் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக கண்டரசித்த நாடக கலரசியர்களுக்கும் இந்த விழாவணி சிறந்த முறையிலே எங்களுக்கு ஏற்பாடு செய்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பீஸ் பாக்கி இருந்துச்சோ. சிறந்த முறையிலே இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக கண்டறிந்த இந்த நாடக ரசிகர்களுக்கும் மேலும் இந்த விழாவை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த கிராமத்தார்களுக்கும் பொதுமக்களுக்கும் மேலும் இந்த நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்று சிறந்த முறையில் உலகின் ஒளி ஒளியமைத்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் பழனி சரவணா சவுண்ட் சர்வீஸ் பொருவாய் சரி பொருவாய் அன்பு சார்பாக சிறந்த முறையில் ஒளி ஒளியமைத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. மேலும் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் இவ்வளவு நேரம் வீடியோ கவர் செய்து பிஎஸ்கே வழிதரம் நாடக யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்துணை அன்பு சார்ந்தவர்களுக்கும் நன்றி. நன்றி கந்த வணக்கம். எங்களுக்கு மறுமுறை இந்த வாய்ப்பினை தவறாது வழங்குமாறு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது நாடக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.